ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க. அந்த டாக்டர் 5 ரூபாய் டாக்டர் அப்படின்ற அந்த சின்ன இது போயிட்டுருக்கு அவரோட லைஃப் ஸ்டோரி, அதெல்லாம் இல்லைங்க. நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. கமல் சார் பார்க்கும்போது மட்டும் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் பயம். ஃபஸ்ட்லேருந்தே ஃபிக்கி ஒர்க் ஷாப் போகிற முதலேருந்தே பயம். கமல் வந்து கூப்பிட்டு, ரஜினி நான் கதையோ கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டேன். கமல் சார் வந்துட்டு நான் மீட் பண்ணும்போது அவர் ஈஸியாக ஒரே ஒரு மேட்ரு தான் சொன்னார். நான் ரஜினி சார் ஃபேன், ரஜினி படம் பண்ணுங்க அப்படின்னாரு. தலைவர் படம் பண்ணுன்றது எல்லா சினிமாவில் வர அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ஆசை. தலைவர், கமல்ஹாசன் சார், இவங்க 2 பேர் படம் பண்ணுன்றது. பட் தலைவர் படம் கமல்ஹாசன் சார் ப்ரொடக்ஷனில் ஆர்கேஎஃப்ஐயில் பண்ணுறதுன்றது ஒரு கிட்டத்தட்ட இட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியில் நானும் என் டீமும் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படின்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நானுன்றது என்னை சுற்றி இருக்க எல்லாருமே தான். எவ்ரிபடி ஹியர் அதர் தென் ஆர் இது வி ஆர் பார்ட் ஆஃப், வெரி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி சார். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் இதை வந்து வெறும் நான் டைரக்ட் பண்ணுற படமாக பார்க்கல. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ், தமிழில் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ், இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருடைய கனவுமே இந்த இடத்துல இருக்கணுன்றது. அவங்க கனவு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்த படத்தை நான் நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன்றதை நான் நம்புகிறேன். தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஃபார் ஷோர். அண்ட் ரஜினி சார், கமல் சார் பற்றி மட்டும் 2 வார்த்தை. அதுக்கப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த படம் நடக்கிறதுக்கு எனக்கு காரணமாக இந்த மகேந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சார் கூட இருக்கிற டிஸ்னி சார், இவங்க 2 பேருக்குமே பெரிய நன்றி. தே ஆர் த பேக் போன்ஸ் ஆஃப் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். அண்ட் அவங்க என்னோடய ஃபஸ்ட் படத்துலேருந்து என்னை வந்துட்டு அவங்க என் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லேருந்து இது அப்படி சுற்றி இப்படி சுற்றி கடைசியாக எனக்கு வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு டூ த பெஸ்ட் ஃபார் the production. I'm a production friendly director and I'll do the best for the production. And also என்னோடய ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சிலம்பரசன், சிலம்பரசன் சார், அவங்க 2 பேருக்கும் நன்றி. இதை வழி விட்டதுக்கு, இந்த படத்தை நான் பண்ணுறதுக்கு, என் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, அதுக்கும் அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் அனிருத்தோட ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். 8 பாட்டு இருக்குது. ஸோ 8 பாட்டுமே வேறு ஜானர். ஐம் வெயிட்டிங் ஃபார் ஒர்க்கிங் வித் அனிருத். ஸ்டார்டிங் த ஃபிலிம் ஷூட் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் ஒரு பாட்டு இருக்குது, தலைவரோட இன்ட்ரோ சாங். ஸோ இது ஒரு அக்மாக் அனிருத்தோடைய ஆல் ஏரியா கவர்டு இதுவாக இருக்கும் நம்ம இதில். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட் வித் அனிருத். நிகேத் இஸ் லைக் ஹாஃப் மீ அண்ட் நிகேத் இஸ் த சினிமாட்டோகிராஃபர். ப்ரொடக்ஷன் டிசைனர் இஸ் பிரில்லியன்ட். அண்ட் ஸ்டண்ட் அறிவு மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்ருதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த படத்தில் இதுவா. ஸோ மொத்த டீமுக்கும் நன்றி. அண்ட் வி ஹவ் கார்ஜியஸ் சிம்ரன் மேம் ஃபார் பிளேயிங். இது நான் ரோல்ஸ்லாம் அப்புறமா பேசுகிறேன். சிம்ரன் மேம், ராஷிகண்ணா அண்ட் லாட் மோர் அதர் ஆக்டர்ஸ். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரைசேஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப். அது அப்புறம் அதுக்குள்ளே போகலாம் வெரி ஏர்லி. அண்ட் கமல் சாரோட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக ரஜினி சாரை மீட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இது. ஏன்னா நான் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், ரஜினி சார் படங்கள் வந்துட்டு எனக்கு இது. கமல் சார் பார்க்கும்போது மட்டும் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் பயம். ஃபஸ்ட்லேருந்தே ஃபிக்கி ஒர்க் ஷாப் போகிற முதலேருந்தே பயம். இவர் ஏதாவது கேட்டாருன்னா, ஏதாவது படத்தை பற்றி கேட்டாருன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கமல் சார் வந்துட்டு நான் மீட் பண்ணும்போது அவர் ஈஸியாக ஒரே ஒரு மேட்ரு தான் சொன்னார். நான் ரஜினி சார் ஃபேன், ரஜினி படம் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்பா அப்படின்ற அந்த ஒரு இது வந்துச்சு. அதுக்கு அடுத்தது ரஜினி சாரை மீட் பண்ணேன். திடீர்னு ஒரு மீட் பண்ணிட்டு போனோன்னா வாய்ஸ் நோட் ஒன்று வருது. அஸ்வத் ஆர்கேஎஃப்ஐக்கு பண்ணுறோம், கமல் சாருக்கு பண்ணணும், கரெக்டாக பண்ணிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும், டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா, இவங்களுக்கு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 50 வருஷம் சினிமா. ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபஸ்ட் டைமர்ஸ் வருவாங்க தெரியுமா, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த ஃபீல்டில் இருக்குது. அதுதான் ஐ திங்க் தே கீப் தெம்செல்ஃப் வெரி யங் அண்ட் ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறாங்க, யங்காகவே இருக்காங்க. அதனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். தேர் லைக் ஆன் இது. நான் ரஜினி சாருக்குலாம் 11 மணிக்கெலாம் நைட்டு கால் பண்ணி கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அவரும் எப்போ வேணால் கால் பண்ணுவார், ஹலோ சார் அப்படின்னு அமிச்சிட்டா உடனே வந்துடுறேன், சொல்லுங்கள் அஸ்வதன். ஸோ அப்படி அந்த ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் எனக்கு கொடுத்தாரு. ஐ திங்க் ஹி டோல் மீ, நான் அசோசியேட் டைரக்டர் மாதிரி அஸ்வத் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் எடுத்துக்காது உங்களோட இது, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார், நான் அசோசியேட் டைரக்டர் மாதிரின்ட்டு. நான் சரி சொல்கிறாரு போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நிஜமாலே லைக் எனக்கு ரைட்டர்ஸ் டீம் அதெல்லாம் கிடையாது, நானே அசிஸ்டன்ஸ் அது மட்டும்தான். ரஜினி சாரோட பவுன்ஸ் பண்ணதுன்றது எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்குள்ளே வந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டேன். நடுவில் கொஞ்ச நாள் கதை ஓகே எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா எங்கே இவரை காணுமே,
கதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நானே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துருப்பேன் அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டில் நவ் ஒர்க்கிங் வித் ரஜினி சார் அண்ட் கமல் சார். எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் ஆர்கேஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுதான். அண்ட் ஒரு சின்ன இது மட்டும் கிளியர் பண்ணிக்கிறோம். இது அந்த டாக்டர் 5 ரூபாய் டாக்டர் அப்படின்ற அந்த சின்ன இது போயிட்டுருக்கு அவரோட லைஃப் ஸ்டோரி, அதெல்லாம் இல்லைங்க. இது வந்துட்டு டாக்டர் ஸ்வாகோடைய ஒரு தர்மன்ற டெட்லி டாக்டரோடைய ஸ்வாகான ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேமிலி வாங்கான ஒரு த்ரில்லர் இது இருக்கிற கதை. அண்ட் நமக்கு பிடிச்ச படம் படையப்பா. நமக்கு கமல் சார் படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் வேட்டையாடு விளையாடு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க். டாக்டர் ஸ்வாக் Dharman will set the screens on fire very soon. We are starting shoot from tomorrow. Thank you. வாழ்த்துக்கள். இந்த பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழிப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன குலைக்கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற கலைப்புலி தானு சார் அவர்களே, தமிழ்குமரன் அவர்களே, கண்ணன் அவர்களே, மதுரை செல்வம் அவர்களே, சிம்ரன்ஜி அண்ட் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். முக்கியமாக வந்து கமல்ஹாசன் சார் அவர்கள் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து. கமல் சார் வந்து இப்போ சொன்னாங்க வந்து இந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் அப்போவே வந்து டெரஸில் வந்துட்டு ரஜினி இப்போது ஆஃபீஸ் பெருசாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், இந்த ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் பிஸி ஆகிட்டார், நானும் வந்து நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியஸாக சிவாஜிக்கு அப்புறமா வந்து பேசுகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி லாஸ்ட்டு வரும்போது அவர் டோன்லேயே கொஞ்சம் இதாக இருந்தது, படம் பண்ணணும் அப்படின்னு. சரி சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டைரக்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து இது 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி அது வந்து சரியாக டிஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து வேறு ஒரு படம் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இது வந்து நான் விலகிக்கிறேன் சார், நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சொல்ல ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பற்றி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணுறோம், டைம் கன்சியூமிங். ஸோ அதனாலே வந்து அதை வந்து நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்துவும் நம்ம வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். இப்போ கமல் முதலே சொன்ன மாதிரி இந்த டென்ஷன் எனக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், கமல் வந்து கூப்பிட்டு ரஜினி நான் கதையும் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான் பெரிய ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு நமக்கு. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம போட்ட பிறகு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை கமல் சார் இந்த கதையெல்லாம் வேண்டாம், எல்லாம் நம்ம தலையில் கட்டிடாதீங்க, நீங்கள் கதையை கேட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதையை கேட்டார். ஸோ கதை கேட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லி என்ன பண்ணால் கூட அஸ்வத் மாரிமுத்து மேலே வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்காக எல்லாமே வந்து உங்கள் தலைமையில் நம்ம போட்டுட மாட்டோம். 100% நம்ம எல்லாம் சேர்ந்து இட்ஸ் எ குரூப் ஒர்க், இட்ஸ் எ கம்பைன்டு ஒர்க், இட்ஸ் எ டீம் ஒர்க். எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஓன்லி சக்ஸஸ் நோக்கி தான் நாம் வந்து இதை உழைப்போம். டெஃபினெட்லி
படம் நல்லா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெரி எனர்ஜெட்டிக் டைரக்டர், யங் பிளட். அவர் படம் அந்த டிராகன் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்டர்டெயின் மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், அதோட ஒரு நல்ல மெசேஜ் வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அட் சேம் எக்ஸலண்ட் ஹேஸ் எ கேமராமேன் அண்ட் க்ரூ. ரொம்ப 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 திஸ்டிங் நல்லா வந்திருக்கு. கடவுள் பணத்தில் நல்லா வரணுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் கமல் என்னுடைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஆல்ரெடி நம்ம எவ்வளோ சொன்னால் கூட அது வந்து கம்மி தான். அவர் வந்து எனக்கு வந்து அவர் செஞ்சுருக்கிற எனக்கு வந்து உதவியா இல்லை என்கரேஜ்மெண்ட்டா இல்லை கோஆப்ரேஷனாக என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அதுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது. 75, 76, 77 அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டார். அப்போ தான் நான் புதுசாக வந்ததெல்லாம். இளமை மஞ்சள் ஆகிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எவ்வளோ பெரிய பேர் புகழும் எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்த படம் அது. அதில் முதல்ல நான் பண்ணுறதா இல்லை, அந்த கேரக்டர் வந்து ஜெய் கணேஷ் பண்ணுறதா இருந்தது. நான் அது கன்னடா, தெலுங்கு, தமிழெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் டேட் கேட்கும்போது டேட் கிடையாது. அப்புறம் கமல் வந்து ஃபோன் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி, இல்லை சார் இளமை மஞ்சள் ஆகிறதுன்னு போடுறீங்க, நீங்கள் ரஜினியை போடுங்க ஸ்ரீதர் சார்கிட்டே சொல்லி, அதுக்கப்புறம் அவரே என்னை ஃபோன் பண்ணி, ரஜினி நான் கூட டேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள் வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரால் தான் அது இளமை மஞ்சள் அழைக்கிறது படமே நான் பண்ணது. அதில் ஒரு சீக்வன்ஸ் வருது, அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கமல் வருவாங்க, நான் இந்த பக்கம் நின்றுட்டு அவர் பேர் கூப்பிட்ற, கமல் இந்த பக்கம் பார்க்குறாரு, இங்கே அப்படிங்கிற. இன்னும் ஒரு இதுக்கு முன்னாலே வந்து நான் டைரக்டர் சார் ஸ்ரீதர் சார்கிட்ட பேசும்போது நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது சரி நல்லா இருக்குது, பட் கமல் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் டெஃபினட்டாக நினைக்க மாட்டார். சரி பார்க்கலாம். சரி வந்து வந்தாங்க கமல் இப்படி வந்து நான் வந்து சொல்லிட்டு இங்கே கமல் ரஜினி சூப்பர் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வி அப்ரிஷியேட்டட் ஸோ மச், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஸோ நைஸ் அப்படின்னு. ஸோ ஈவன் அந்த ஆடுபுலி ஆட்டம் அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். வந்து ஒரு மோட்டர் பைக்கில் வந்து ஷேவ் பண்ணிகிட்ருப்போம். ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து வந்துடுவான், போலீஸ் வந்துடுவோம். அப்படியே ஓடி போகும்போது அதுக்கப்புறம் வந்து பைக்கில் போகும்போது அவர் ஷேவ் பண்ணிட்டு தானே இருந்தேன். சரி ஷூட் பண்ணும்போது சார் அந்த ஷேவ் பண்ணிவிட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பி முத்துராமன் ஷேவ் பண்ணிவிட்டு ஓட்டுறதா, ஐயோ என்ன இது, அதெல்லாம் வேண்டாம். அப்போ கமல் பக்கத்தில் இருந்தார். சார் நல்லாயிருக்கும் சார், அது இதெல்லாம் புதுசு, அவர் புதுசு பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு கமல் செஞ்ச அந்த உதவிக்கெல்லாம் என்கரேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து அது வந்து சொல்லிகிட்டே போகலாம் அது வந்து டெஃபினெட்லி. ஸோ இந்த படம் நாம் வந்து பண்ணுறது வந்து ராஜ்கமலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது எனக்கு. அண்ட் இப்போவும் சொல்கிறேன், கமல் சார் அப்படியே விட்டுடாதீங்க, படத்தில் நீங்கள் பார்த்து அப்பப்போ வந்து உங்களுடைய நீங்களும் இன்வால்மெண்ட் இங்கே இருக்கணும். அண்ட் அந்த படம் டெஃபினெட்லி நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, நல்லா வரணும். அண்ட் உங்களுடைய பிளெஸிங்களால் நாளைக்கு வந்து படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்டு சிம்ரன்ஜி கூட ஆஃப்டர் பேட்டை என்னுடைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஜனங்க லைக் பண்ணாங்க. அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாக வந்துட்டு நல்ல சீன்ஸு அண்ட் நல்ல கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது. நல்ல ஒரு அஸ்வத் சொன்ன மாதிரி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு த்ரில்லர் இந்த படம் வித் அனிஸ் மியூசிக். அண்ட் லார்ட் பட் நாட் லீஸ்ட் மகேந்திரன், அவரை பற்றி வந்து என்ன சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் அது கம்மி தான் ஆகும். ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரைட் ஆன் திஸ் திங் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவருடைய இதே வேறு, அவர் பணம் அது இதை பற்றியெல்லாம் அதெல்லாம் அவருக்கு சினிமா க்ரியேட்டிவிட்டி அதில் தான் ஒரு வாழ்க்கையே. அதுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு அவர் போக்கில் விடாமல் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு மகேந்திரன் அந்த மாதிரி அவர் கிடைச்சது எனக்கு மிக மிக சந்தோஷம். நன்றி, தேங்க்யூ.